அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி சூரிய கிரகணம் நிகழ்கிறது. இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கன்னிராசினியர்களான நீங்க என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், குறிப்பா இத்தருணங்கள்ல உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி, அதாவது சூரிய கிரகணத்தை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் 2025ஆம் ஆண்டில் 2 கிரகணங்கள், அதாவது 2 சூரிய கிரகணங்கள் நிகழ்கிறது. நாள்காட்டியை பொறுத்தவரை 2 கிரகணங்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்த தேதியில் நடைபெறுகிறது. அத்தகைய நாளில் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் இந்த சூரிய கிரகணத்தை பொறுத்தவரைக்கும் இந்த சூரிய கிரகணம் ஒரு முக்கியமான வானியல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இது இந்து மதம் மற்றும் ஜோதிடத்திலும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் பற்றி சாஸ்திரங்கள் விதிமுறைகளை கூறுகின்றன. சூரிய கிரகணம் என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ சந்திரன் வரும் ஒரு வானியல் நிகழ்வு ஆகும். வானியல் நிகழ்வு ஒரு காட்சி மட்டுமல்ல, உலகின் பல்வேறு பகுதிகளில் கலாச்சார, அறிவியல் மற்றும் வானியல் முக்கியத்துவத்தையும் கொண்டுள்ளது. அந்த வகையில் வரும் 2025ஆம் ஆண்டில் 2 சூரிய கிரகணங்கள் நிகழ உள்ளன. இது ஒரு மத கண்ணோட்டத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. முதல் 2 கிரகணங்களும் பகுதி கிரகணங்களாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். 2025ஆம் ஆண்டு கிரகணம் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த 2025ஆம் ஆண்டில் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணம் என்பது இந்த ஆண்டின் 2வது சூரிய கிரகணம். அதுவும் பகுதி சூரிய கிரகணமாக இருக்கும். இந்த கிரகணம் இரவு 11 மணிக்கு தொடங்கி அதிகாலை 4 மணி வரை நீடிக்க இருக்கு. இந்த கிரகணமும் இந்தியாவில் தென்படாது. இந்த கிரகணம் ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகளில் தெரியும். பஞ்சாங்கத்தின்படி முதல் கிரகணம் சைத்ரா அமாவாசை நாளில் நடைபெறுகிறது. 2வது சூரிய கிரகணம் பித்ருபட்சம் என்று சொல்லக்கூடிய மகாலய பட்சத்தில் சர்வ பித்ரு அமாவாசையான மகாலய அமாவாசை நாளில் நடைபெறுகிறது. 2 தேதிகளும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. சைத்ர நவராத்திரி சைத்ர அமாவாசைக்கு பிறகு தொடங்குகிறது மற்றும் முன்னோர்கள் சர்வ பித்ரு அமாவாசையில் அனுப்பப்படுகிறார்கள். முதல் சூரிய கிரகணம் நாளில் சனி அமாவாசையும் உள்ளது. இந்த நாளில் சனி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார்கள். சனியினுடைய பெயர்ச்சி மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்குங்க. ஏனென்றால் சனீஸ்வரரை விட்டு வெளியேறி குருவினுடைய ராசியில் நுழைகிறார். இது அனைத்து ராசி அறிகுறிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் விதமா அமையிருக்கு. அந்த வகை கன்னிராசினியர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தால் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும், இன்றைய நாளில் நீங்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, இந்த சனி அமாவாசை நாளில் சரி, சைத்திர அமாவாசை நாளில் சூரிய கிரகணம் ஏற்படும் போது தானத்தில் பலன்கள் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை. இந்த நாளில் நீராடி தானம் தர்மங்கள் செய்ய வேண்டும். இந்த நாளில் செய்யப்படும் நன்கொடைகள் நிறைய பலன்களை தரும் என்று கூறப்படுகிறது. எனவே 2 நாள் கிரகணத்துடன் ஏழைகளுக்கு நன்கொடை வழங்க வேண்டும் எனவும் கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான செயல்களை செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி அன்று காலை எழுந்ததும் குளித்து விட வேண்டும். கல் உப்பு மஞ்சள் வேப்பிலை கலந்த நீரால் குளிக்க வேண்டும். அதே போல பிறகு கல் உப்பு மஞ்சள் கலந்த நீரால் வீடு மற்றும் பூஜை அறையை சுத்தம் செய்து விட வேண்டும். கல் உப்பு மஞ்சள் கலந்த நீரை வீடு முழுவதும் தெளித்து விட வேண்டும். வீட்டில் உள்ள சாமி படங்களை மஞ்சள் கலந்த நீர் துடைத்து விட்டு, வீட்டில் ஏதாவது தீர்த்தம் இருந்தால் பூஜை அறையில் தெளித்து விடலாம். பூஜை அறையையும் வீட்டையும் புனிதமாக்கிய பிறகு வீட்டில் உள்ள தெய்வங்களுக்கு நைவேத்தியம் படைத்து வழிபட வேண்டும். வீட்டில் சாமி சிலை, வேல் ஏதாவது வைத்திருந்தால் பால், சந்தனம், மஞ்சள் நீர், தேன் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்ய வேண்டும். சாமிக்கு படைத்த நைவேத்தியத்தை முதலில் மற்றவர்களுக்கு தந்த பிறகுதான் நாம் சாப்பிட வேண்டும். வீட்டில் உள்ள வாகனங்களையும் சுத்தமான தண்ணீரால் சுத்தம் செய்து எலுமிச்சை கட்டுவதால் கிரகணத்தினால் ஏற்பட்ட அபரிமிதமான தீய சக்திகளின் பாதிப்பிலிருந்து மீளலாம். கிரகணத்திற்கு பிறகு தான தர்மங்கள் செய்வது மிகவும் விசேஷமானதாகும். அதிலும் பால், அரிசி, தானியங்கள் போன்றவற்றை தானம் செய்வது சிறப்பு. இல்லாவிட்டால் முடிந்த அளவிற்கு குறைந்தபட்சம் 2 பேருக்காவது அன்னதானம் அளியுங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய தருணங்கள்ல நீங்கள் கடைபிடிக்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது, கண்ணுக்கு பாதுகாப்பு இத்தருணங்கள்ல மிக மிக அவசியம். கிரகணத்தினை நேராக பார்ப்பது மிகவும் ஆபத்தானது. சிறப்பு வடிகட்டிகள் என்று சொல்லக்கூடிய சோலார் ஃபில்டர்ஸ் உள்ள கண்ணாடிகள் அல்லது தொலைநோக்கிகள் மூலம் மட்டுமே பார்க்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் தியானம் செய்வது நல்லது. பல ஆன்மீக நம்பிக்கைகளின்படி கிரகணத்தின் போது தியானம் செய்வது மற்றும் மந்திரங்களை ஜபிப்பது
என்பது ஆன்மீக சக்திகளை அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. வீட்டில் இருக்க வேண்டும். தேவையற்ற பயணங்கள் தவிர்க்க வேண்டும். கிரகணத்தின் போது அதிகளவு வெளியில் இருப்பதை தவிர்க்க வேண்டும் என கூறப்படுகிறது. அதே போல உணவுகளை மூடி வைத்து பாதுகாக்க வேண்டும். கிரகணத்தின் போது உணவுப் பொருட்கள் கெடக்கூடும் என்பதால் அவற்றை மூடப்பட்ட உரை மூடிய பானைகளில் வைத்திருக்கவும். சிலர் துளசி இலை அல்லது தர்ப்பை பொருட்களை உணவில் வைப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர். கிரகணத்திற்கு பிறகு தூய்மையாக குளிக்க வேண்டும். கிரகண நேரத்திற்கு பிறகு பரிசுத்தமாக குளித்துவிட்டு வீட்டின் சூழலை தூய்மைப்படுத்துவதே நல்லது. சாத்விக உணவுகள் சாப்பிடுவது நல்லது. அதாவது கிரகண நேரத்தில் முதியவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் உணவு சாப்பிட வேண்டும் என்பவர்கள் பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், நட்ஸ், பால் பொருட்கள் ஆகியவற்றை சாப்பிடலாம். அதே போல சூரிய கிரகணத்தின் போது கன்னிராசினியர்களான நீங்கள் தவிர்க்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது, நேரடியாக பார்க்க வேண்டாம். சூரியனை நேரடியாக பார்ப்பதை நிச்சயம் தவிர்க்க வேண்டும். இதனால் கண்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கர்ப்பிணி பெண்கள் தவிர்க்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது, கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தில் வெளியில் செல்வதை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் இதனால் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படலாம். கிரகண நேரத்தில் உறங்க வேண்டாம். கிரகணத்தின் போது உறங்குவதை பலர் தவிர்க்கிறார்கள். ஏனெனில் அது உடல் மற்றும் மனசோர்வை அதிகரிக்கக்கூடும் என நம்பப்படுகிறது. அதேபோல் இன்றைய நாளில் இந்த கிரகணம் ஏற்படும் போது எதை சாப்பிடக்கூடாது என்று பார்க்கும்போது, கிரகணத்தின் போது சமைத்த உணவுகளான வெங்காயம், அசைவம் ஆகியவற்றை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இவைகள் உடலுக்கு தீங்கினை ஏற்படுத்தும். கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது. கத்தி, கத்திரிக்கோள் போன்ற கூர்மையான ஆயுதங்களை சூரிய கிரகணத்தின் போது பயன்படுத்தக்கூடாது. அந்த வகையில் கன்னிராசினியர்களுக்கு இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மிதுனத்தில் குரு பகவானும், சிம்மத்தில் சுக்கிரனும், கேதுவும், கன்னிராசியில் சூரிய, சந்திரன், புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. துலாம் ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும், வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் பிற்பகுதியில் விரயஸ்தானத்திலும் சுக்கிரன் அமர்ந்திருப்பது நற்பலன்களே தருங்க. விருந்தினர்கள் வருகையால் மகிழ்ச்சி அதிகரிக்க இருக்கு. சுப செலவுகள் உண்டுங்க. 6ல் ராகு இருப்பதால் ஆரோக்கியம் என்பது முன்னேற்றமாக இருக்குங்க. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு. அதே போல் வெளிநாடுகளில் வேலை தேடுபவர்களுக்கு வேலை நிச்சயம் கிடைக்குங்க. எந்த ஒரு தடங்களும் தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் என்பது சீராக இருக்குங்க. ராசியில் புதன் பலம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. தொழில் வருமானம் சீராக இருக்குங்க. ராசியில் புதன் பலம் பெற்றிருப்பதால் கடன்கள் குறைய இருக்கு. கவலை அகலும். மாமன் உறவுகள் மகிழ்ச்சி தரும் விதத்தில் அமைய இருக்குதுங்க. கல்வி முயற்சிகள் உங்களுக்கு பலிக்க இருக்கு. பொது வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, சில விஷயங்கள்ல பணம் விரயமாகும். வீடு மாற்றம், ஊர் மாற்றம் உண்டுங்க. ராசியில் சூரியன் செல்லும் போது வார்த்தைகள்ல கவனம் அவசியம். அவசர முடிவுகள் சங்கட தரும் என்பதால அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க. அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க. அது மட்டும் இல்லாம முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதும் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.